ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜெயன் ஆக்டிவ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் அந்த அல்ட்ரா பாஸோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஏர்பட்ஸை மட்டும் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல அந்த ஏர் டிப்ஸை கழட்டி வச்சுருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜிங் பின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிட முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலை கம்மியாக தான் வாங்கியிருந்தோம் ஆன்லைனில். நம்மளால் அதை கையிலே ஓப்பன் பண்ண முடியுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த டச்சு ஃபிங்கர் பிரிண்ட் டச்சுக்காண்டி அதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல தான் நமக்கு இந்த இதோட போர்டு வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள ஒரு மேக்னெட் வச்சுருக்காங்க, சார்ஜ் ஏறப்போ ஸ்டிக் ஆகிடுதுக்காண்டி. இப்போ நம்ம இந்த பேட்டரியோடு அப்படியே வெளியே எடுக்கலாம். ஓகே, பேட்டரியை வெளியே எடுத்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்பீக்கரு ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் வந்து பேட்டரி சால்டர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஸ்பீக்கர் சால்டர் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா மைக் இருக்குது நம்மளுக்கு. வாங்க இப்போ இது அப்படியே நமக்கு இந்த கண்டிஷன்லேயே ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆகுது, சார்ஜ் ஆகிடுது இந்த கண்டிஷன்லேயும். இப்போ வாங்க அப்படியே நம்ம எடுத்தோம்னா இது வந்து நமக்கு ஆன் ஆகும். ஆனும் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இதில். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஏர்பட்ஸு. இப்போ நம்ம அந்த கேஸையே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்போ இருக்குன்ட்டு. முதல்ல நம்ம அதில் நைஃப் விட்டு லேசாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எடுக்கிறப்ப நமக்கு வந்துடும். வந்துருச்சு. இப்போ வந்து இது எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே இது மொத்தமாக நமக்கு வெளியே வருது. இதுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு இது மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு கேஸ் மாதிரி இருக்குது நமக்கு. இது அது மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்ட மாதிரி தான் இருக்குது நமக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் தெரியுது. வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதில் எதுவுமே போடலை. இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே இருக்குது. இது அப்படியே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே தான் நமக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சார்ஜிங் போட்டிருக்கு, டைப் சி சார்ஜிங் போட்டு. வேறு ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் எதுவுமே இல்லை, வேறு எதுவும் பெருசாக. அவ்வளோதான் கைஸ். இந்த பொருளாக தான் நமக்கு இதை ஓப்பன் பண்ணது மூலயமா கிடச்சிச்சு. இந்த ஏர்பாட்ஸ் வச்சு வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான திங்க் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் காய்ஸ்.